வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு சூப்பரான சைட் டிஷ் வாழைப்பூ புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பெண்களின் வரப்பிரசாதமாக சொல்லப்படுற இந்த வாழைப்பூ வச்சு நம்ம இந்த டேஸ்டான சத்தான சைட் டிஷ் செய்யலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாழைப்பூ நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. உடச்சக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிக்கலாம். 2 பட்டை துண்டு அதையும் எடுத்து வச்சிடலாங்க. இந்த வாழைப்பூ ஆஞ்சி வச்சுருந்த வாழைப்பூவை நம்ம பொடியாக அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு இதையும் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படி வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இதுக்கு நடுவில் நம்ம இந்த உடச்சக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பட்டையும் கூட போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இந்த வாழைப்பூவை நம்ம வடிகட்டியால் ட்ரெயின் பண்ணிடலாங்க. வடிகட்டிக்கலாம். இப்போ அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு தண்ணியெலாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூ போட்டுட்டு கலந்துடலாங்க. வதக்கிக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கலாம். கூடவே காரம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தபடி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம காரப்பொடி இல்லை குழம்பு பொடி இல்லை ப்ளெயின் மிளகாய் தூள் அது இதில் ஆட் பண்ணிவிட்டு கலந்துடலாங்க. கலந்துட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அடிப்பிடிக்காமல் அடிக்கடி கலரிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற உடச்சக்கடலை பொட்டுக்கடலை பவுடரை இதில் மேலே அப்படியே தூவிடலாம். தூவிட்டு நம்ம கரண்டியில் கலந்துக்கலாங்க. இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியில் இது போல் கலந்துகிட்டே இருக்கலாம். பொலன்னு வர வரைக்கும் நம்ம கரண்டியில் இது போல் பரட்டி விட்டுட்டே இருக்கலாங்க. அடிப்பிடிக்காமலும் நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் இது போல் அடுப்புலேயே வச்சுருந்து நம்ம இறக்கிடலாங்க. நல்லா பொலன்னு நல்லா டேஸ்டான ஒரு வித்தியாசமான ருசியான வாழைப்பூ புட்டு தயாராகிடுச்சுங்க. இது ஒரு தடவை இதை போல் நீங்கள் செய்து பாருங்கள். அப்புறம் எப்போவுமே வாழைப்பூ வாங்கினா இந்த போல் தான் செய்ய தோணும். ரொம்ப அருமையான இந்த டேஸ்டான வித்தியாசமான ருசியான வாழைப்பூ புட்டு இதை போல் ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.